ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் இந்த தொலைக்காட்சி கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிப்போம். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சுகமளிக்கிற ஒரு தேவன் என்று சொல்லி. இந்த நாளிலும் அதை குறித்து தான் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். நம்முடைய கர்த்தர் அவர் சுகமளிக்கிற ஒரு தேவன். இந்த வேத புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 1038 முறை சுகம் அளிக்கிற கடவுளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ஹீலிங் என்ற வார்த்தை 1038 முறை நம்முடைய வேத புத்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது 5 ஒரு பகுதி சுகமளிக்கிற ஊழியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஏராளமானவர்களை சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்கும்படி செய்தார், முடவர்களை அவர் நடக்க வைத்தார், மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை அவர் சொஸ்தமாக்கினார், திமிர்வாதக்காரனுக்கு அவர் சுகம் கொடுத்தார் என்று சொல்லி கூனியை அவர் நிமிர செய்தார், சூம்பின கையுடையவர்களை அந்த கை மறுபடியும் மறு கை போல மாற்ற செய்தார் என்று சொல்லி இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் அவருடைய ஊழியம் முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. 5 ஒரு பகுதியான ஊழியம் இயேசு கிறிஸ்து செய்தது சுகமளிக்கிற ஊழியம். அது எதை காட்டுகிறது என்றால், நாம் சுகமாய் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கும் விருப்பம் தெரிவிக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லி. நம்முடைய சரீர சுகமே எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதமாக நாம் காணப்படுகிறது. இந்த உலகம் உண்டாகும் போது எந்த விதமான நோயையோ வியாதிகளையோ வரவில்லை, இருக்கவில்லை. ஆனால் மனிதன் பாவம் செய்த பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக இது ஒரு சாபமாக இந்த உலகத்திலே வர ஆரம்பித்தது. ஆகவே மனிதனுக்குள் நோய் என்ற காரியங்கள் வந்த போதிலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இயற்கையாகவே மனிதனுக்குள்ளாகவே அந்த குணமாக்குகிற ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் இயல்பாகவே சுகம் அடையக்கூடிய ஒரு தன்மையாக வைத்திருக்கிறார். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்முடைய சரீரத்திற்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேறு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் சமமாக பார்க்கிறார். எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஆண்டவர் வைக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான கிருமிகள், பலவிதமான பொல்லாத காரியங்கள் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது. இதில் எதிர்த்து போராடும்படியாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வைக்கிறார். ஒருவேளை ஒரு சின்ன இடத்தில் அடிபட்டால் கூட அந்த இரத்தம் தானாக நிற்கும்படியாக காரியங்கள் எல்லாம் செய்கிறது. ஒரு சின்ன நம்முடைய சரீரத்தில் ஒரு கீறல் வந்துவிட்டால், ஒரு வெட்டு வந்துவிட்டால் அது தானாகவே அது சரியாகும்படியாக நம்முடைய சரீரமே அது ஃபங்க்ஷன் செய்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஆண்டவர் நாம் சுகமாய் இருக்க வேண்டும், நாம் வாழ்ந்து இருக்க வேண்டும், நாம் எந்த விதமான நோயும் இல்லாதபடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே நிறைய நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ இப்படிப்பட்ட மிருகத்தை சாப்பிடக்கூடாது, நீ பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது, அல்லது இப்படிப்பட்ட செதில் இல்லாத கடல் உணவுகளை நீ சாப்பிடக்கூடாது, மாம்சத்தை அவருடைய இரத்தத்தோடு நீ புசிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் கட்டளைகளை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மிருகங்களை சாப்பிடும் பொழுது அந்த மிருகத்தின் வழியாக எந்த விதமான நோயும் மனிதர்களுக்கு சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் அந்த கட்டளைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலும் பார்க்கும்பொழுது பலவிதமான நோய்கள் மிருகங்களிலிருந்தே மனிதர்களுக்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும். பன்றி காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அது பறவை காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அல்லது சிக்கன் குனியா போன்ற நோய்களாக இருந்தாலும் சரி, ஏன் எய்ட்ஸ் கூட குரங்கிலிருந்து தான் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மிருகங்களை சாப்பிடும் பொழுது, இப்படிப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது அந்த உணவு மூலமாக நோய் வந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர்
தெரிந்து அறிந்து அதிலே ஒரு விளக்கை வைக்கிறார். நீ இப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும், இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. ஒரு தேவனுடைய ஊழியர் அவர் விளையாட்டாக அவர் சொல்லுவார், ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்க வேண்டும் என்றால் இப்படி தான் அவர் சொல்லியிருப்பார். நீ கோகோ கோலா போன்ற கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் மெக்டொனால்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் தினமும் காலையிலே ஒரு 15 நிமிடமாவது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை கட்டளைகளே இப்படி ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த நாட்களிலே ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது பதப்படுத்துகிற இந்த உணவு வகைகள் எல்லாம் அந்த நாட்களிலே இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே எந்த உணவகத்துக்கு போனாலும் அதைத்தான் மேலோங்கி இருக்கிறது. இதை சாப்பிடும்போது மனிதனுடைய சரீரத்தை அதை பாதிக்கிறது. அதன் மூலமாக சில நோய்களும் சில பலவீனங்களும் சில வியாதிகளும் மனிதனுக்கு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில நேரங்களிலே பார்க்கும் பொழுது பாவம் செய்யும் பொழுது, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் பொழுது, வேசித்தனம் பண்ணும்போது, அல்லது புகைப்பிடிக்கும் பொழுது, அல்லது கஞ்சா அபின் போன்ற காரியங்களை உட்கொள்ளும் பொழுது அந்த பாவத்தின் விளைவாக கேன்சர் போன்ற நோய்கள், எய்ட்ஸ் போன்ற நோய்கள், அல்லது இப்படிப்பட்டதான நோய்கள், பலவிதமான நோய்களை நாம் பார்க்க முடிகிறது. அது சரீரத்தை அது பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எப்படி நோய் வந்திருந்தாலும் சரி, நம் ஆண்டவருடைய கரத்திலே போய் சேரும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் திரும்பும் போது, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது, அந்த சாபங்கள் மாறும் பொழுது அந்த நோய்கள் நம்மை விட்டு நீங்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பெயர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யெகோவா ரஃபா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நானே உங்களை குணமாக்குகிற தேவன், நானே உங்களை சுகமாக்குகிற தேவன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நம்மை குணமாக்குகிற தேவன். ஆங்கிலத்திலே ஐ ஆம் த காட் தட் ஹீலத் தீ, நானே உன்னை சுகமாக்குகிற ஒரு தேவன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் யெகோவா ரஃபா என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவருடைய சுபாவமே, இயற்கை சுபாவமே ஜனங்களை குணமாக்குவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அது எப்படி ஒரு இயற்கையாக ஒரு சம்பவம் அது தானாகவே நடைபெறும். ஒருவேளை கிழக்கிலே சூரியன் உதித்து அது மேற்கிலே மறைகிறது எப்படி இயற்கையோ, ஒருவேளை சூரியன் ஒரே இடத்தில் தான் இருக்கிறது, பூமி அதை சுற்றுகிறது என்று எடுத்தாலும், சாதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறையும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல் அது எப்படி இயற்கையோ, அல்லது ஒரு கடல் எல்லை, அந்த கடல் அந்த எல்லையை தாண்டி வராத அளவுக்கு அது முன்பாக பின்பு தானாகவே அது பின்பாக செல்லுகிறது எப்படியோ, அதே போல் இயற்கையாகவே ஆண்டவருடைய குணம் அல்லது ஆண்டவருடைய சுபாவம் என்னவென்றால், எந்த மனிதன் தன்னை நோக்கி குணமாக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு குணமாக்குகிற கர்த்தராக வெளிப்படுகிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய சுபாவங்கள், இயற்கை சுபாவமே, நேச்சர், அவருடைய நேச்சரே என்ன அப்படின்னா ஜனங்களை குணமாக்குவது, ஜனங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை தான் அது காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்களிலே அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நோய்களை கொண்டு கர்த்தர் ஒரு மனிதனை தண்டிக்கிறார் என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோயின் வழியாக ஆண்டவர் ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி ஒருவேளை அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நான் ஏற்பது கிடையாது. அநேக நேரங்களிலே நோய்கள் வருவது, ஒருவேளை நம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது, அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அல்லது கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது அவர்களை வாதை பின்தொடர்ந்தது. கர்த்தர் வாதை வரவிட்டார் என்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு கர்த்தர் வாதைகளை தருகிறவர் என்றோ, கர்த்தர் நோய்களை தந்து மனிதர்களை டீச் பண்ண வேண்டும் அல்லது மனிதர்களுக்கு பனிஷ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பது கிடையாது.
ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். சில நேரங்களிலே அவர் தவறு செய்து விட்ட உடனே நீ ஹார்ட் அட்டாக் வந்து தான் உனக்கு இது புரியும், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்து தான் நீ இதெல்லாம் தெரிஞ்சுப்ப, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தால் தான் உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோய் வியாதிகள் வர வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமா? நாம் நினைக்க மாட்டோம். அதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஒரு நாளும் நீ தப்பு செஞ்சிட்ட, அதனால் நான் உனக்கு இந்த நோயை நான் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் நீ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் கடை, கொஞ்ச நாள் நீ அன்கான்சியஸாக இது, கொஞ்ச நாள் உனக்கு இப்படிப்பட்ட நோய் உனக்கு இருக்கட்டும், உன் வாழ்க்கை முழுவதும் இந்த நோய் இருக்கட்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் அப்படி கொடுக்கின்ற ஒரு கடவுள் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோய்களை கொடுப்பது பிசாசானவன் மட்டுமே. வேதம் நமக்கு சொல்லுகிறது God is the healer. வேதம் நம்மை அப்படிதான் கடவுளை அறிமுகப்படுத்துகிறது, அப்படிதான் கடவுளை நமக்கு காண்பிக்கின்றது. தேவன் குணமாக்குகிற கர்த்தராகத்தான் நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே அவரை நோய்களை கொடுக்கின்றவர் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை பார்க்கவே கூடாது. நோய்களை கொடுப்பது பிசாசானவன், கர்த்தரோ அதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கின்றார், கர்த்தரோ அதிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கின்றார், அந்த நோய்களை நீக்கி நம்மை விடுதலையாக்கின்றார். ஆகவே எந்த விதமான பலவீனங்கள், எந்த விதமான நோய்கள், எந்த விதமான வியாதிகள், எந்த விதமான உயிர்கொல்லி வியாதிகள் என்று சொல்லப்படுகிற எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி, அத்தனை நோய்களிலிருந்தும் குணமாக்குகிறவர் கர்த்தர். அத்தனை நோய்களையும் கொடுப்பது சாத்தானே, பிசாசானவனே. ஆகவே நம்முடைய கோபம் பிசாசானவன் மீது தான் இருக்க வேண்டுமே தவிர கடவுள் மீது இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன சொல்லுவார்கள் என்றால், பவுலை காண்பித்து அவர் சொல்லியிருக்கிறார், என் சரீரத்திலே குத்தும் சாத்தானுடைய முள்ளாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்ன உடனே பாருங்க, பவுலுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்லி அவர் முள் என்று குறிப்பிடுவது எது என்பதை நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை நாமே அது நோய் என்று சொல்லி நாமே அதற்கு வியாக்கியானப்படுத்தி விட்டோமே தவிர அவர் நோயைத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லி எந்த விதமான ஆதாரமும் நமக்கு இல்லை. வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. அதே நேரத்திலே ஒருவேளை அது நோயாகவே இருந்தாலும் நமக்கு முன்னோடியானவர் இயேசு கிறிஸ்து தானே தவிர, கர்த்தர் தானே தவிர பவுல் அப்படி இருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யோபுவுக்கு நடந்த சம்பவங்களை வைத்து பிசாசானவன் தான் அங்கே நோய்களை கொடுக்கின்றான், கடவுளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும் கடவுள் மனிதனுக்கு நோயை கொடுத்து தான் ஒரு காரியத்தை டீச் பண்ண வேண்டும் என்றோ பனிஷ் பண்ண வேண்டும் என்றோ ஆண்டவருக்கு அவசியம் கிடையாது. நோய் கொடுத்து தான் ஆண்டவர் அதன் மூலமாக பேசுவார் என்று சொல்லி நாம் யோசிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், பிலேயாம் தீர்க்கதரிசியை திருத்துவதற்கு ஆண்டவர் கழுதையை பேச வைத்தார். ஒருவேளை கழுதையை ஆண்டவர் பேச வைத்தார் என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கும் கழுதை மூலமாக தான் பேசுவார் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்றால் நம்மை காட்டிலும் முட்டாள் யாரும் இருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த சூழ்நிலையிலே பிலேயாமினிடத்திலே கழுதை பேசினது உண்மைதான், வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே கழுதை மூலமாகத்தான் கடவுள் பேசுவார், கழுதை பேசுகிற காரியமெல்லாம் கர்த்தர் பேசுகிறது என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் ஒருவேளை அங்கே பவுலுக்கோ அல்லது யோபுவுக்கோ அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கேயாவது ஒன்று நின்று நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நமக்கு ஆதாரமாக வைக்க முடியாது. கடவுள் ஒரு மனிதனுக்கு பேசுகிற விதங்கள் ஏராளமான விதங்கள். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறார், தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பேசுகிறார், தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார், கனவுகளின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இப்படி பேசுகின்ற எடுத்துக்கொண்டிருக்கிற காரியங்கள், வெவ்வேறு காரியங்கள் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கும் ஜனங்களிடத்திலே பேசுகிறார். ஆகவே கழுதை கொண்டுதான் ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே போல தான் இந்த நோயெல்லாம் கொடுத்து இந்த நோய் மூலமாகத்தான் கடவுள் பேசுகிறார், இந்த நோய் மூலமாகத்தான் கடவுள் ஒரு மனிதனை திருத்துகிறார் என்றெல்லாம் சொல்லி நாம் யோசிக்கக்கூடாது. நாம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பிசாசானவனே மனிதனுக்கு கொடுக்கின்றான். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரத்தின் உச்சத்திலே அந்த வியாதியின் காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த நோய்களுக்கு உலகத்திலே மருந்துகளே இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ஆண்டவர் குணமாக்க
வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் சொல்லியிருக்கிறார், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை ஒரு பாஸ்டர் பேசும் பொழுது, ஒரு பைபிள் ஸ்காலர் அவர் பேசும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த உலகத்திலே பலவிதமான நோய்கள் இருக்கின்றது. ஒருவேளை ஹார்ட் சம்பந்தமான வியாதிகள் ஏராளமாக இருக்கிறது, ஒருவேளை கிட்னி சம்பந்தமான வியாதிகள், குடல் சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகள், கட்டி கேன்சர் செல்ஸ் இப்படி சம்பந்தமான வியாதிகள், கண் சம்பந்தமாக, தலை சம்பந்தமாக, ஸ்கின் சம்பந்தமாக, இப்படி எல்லா காரியங்களுக்கு சம்பந்தமான இந்த வியாதிகள், எலும்பு சம்பந்தமாக, இரத்தம் சம்பந்தமாக, செல் சம்பந்தமாக, இப்படி ஏராளமான வியாதிகள் இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறது. இந்த எல்லா வியாதிகளையும் எப்படி சுருக்குகிறார்கள் என்றால் 39 வகையாக அந்த வியாதிகளை அவர்கள் கேட்டகரைஸ் பண்ணுகிறார்கள். எந்த வியாதி எடுத்தாலும் இந்த 39 கேட்டகரிக்குள்ள அது சேர்ந்துவிடும். இது இந்த உலகத்திலே சயின்டிஃபிக்கலாக மெடிக்கல் பூர்வமாக மெடிசின்ஸ் படித்தவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, 39 கேட்டகரிக்குள்ள எல்லா நோய்களும் அது அடங்கிவிடும். இது உலகத்திலே மெடிக்கல் பூர்வமாக சொல்லப்படுகிறது. அந்த பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு யூதராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை அவருடைய சரீரத்திலே அடிக்கப்பட்டது என்றால் 40க்கு ஒரு அடி குறையாக 39 முறை அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன சொல்லுகிறார்? 39 கேட்டகரிக்குள்ளே இருக்கிற எந்த வியாதியையும் இயேசுவின் தழும்பு குணமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய தழும்பினால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரால் குணப்படுத்த முடியாத நோய் ஒன்று இல்லவே இல்லை. எந்த நோயாக இருந்தாலும் குணமாக்க முடியும். எந்த உறுப்பை உருவாக்க வேண்டும் என்றாலும் அவரால் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எந்த நோயும் அது தேவன் கொடுத்தது கிடையாது. ஆனால் எந்த நோயா இருந்தாலும் அதற்கு சுகம் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு செய்தி, ஒரு டிவியிலே ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. ஏதோ ஒரு சபையிலே, வெளிநாட்டிலே ஒரு சபையிலே ஒரு ஊழியக்காரர் பேசும்போது அவர் இப்படியாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு அல்லது அப்போஸ்தலர்களுடைய நாட்களோடு சுகம் அளிப்பது நின்றுவிட்டது என்று சொல்லி அவர் இந்த வேதத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்று பேசி கொண்டிருப்பதை கேட்டு எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கும் குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர் என்று சொல்லி இன்றைக்கும் அவர் தம்முடைய ஜனங்களை குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஏராளமானவர்கள் ஆண்டவரை தேடியவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்தவர்கள், அவர் எல்லாரையும் அவர் குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அப்படிப்பட்ட தியாலஜி அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அதெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. அதெல்லாம் ஒரு தவறான ஒரு சத்தியம். இன்றைக்கும் சுகம் அளிக்கிற வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வம் என்று நிரூபிப்பதற்காகத்தான் சுகத்தை கொடுத்தார், சுகத்தை மக்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்துதான் அவர் கடவுளுடைய குமாரன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஒருவேளை எனக்கு விரல்கள் இருக்கிறது, இந்த விரல்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் கீபோர்டு போட்டு கிட்டார் வாசித்து தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு விரல்கள் இருக்கிறது. நான் அவருடனே அவரால் கீபோர்டு வாசிக்க முடியவில்லை, அவரால் கிட்டார் வாசிக்க முடியவில்லை, ஆகவே அவருக்கு விரல்கள் இல்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எனக்கு கீபோர்டு வாசிக்கவில்லை என்றாலும் சரி, கிட்டார் வாசிக்க முடியவில்லை என்றாலும் சரி, எனக்கு விரல்கள் இருக்கிறது. அதே போல தான் அவர் மனிதர்களை குணமாக்கித்தான் தான் கடவுள் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அவர் ஏன் ஜனங்களை சுகமாக்குகிறார் என்றால் ஒரே ஒரு காரியம்தான், அவர் ஜனங்களை நேசிக்கிறார், அவர் ஜனங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு மாறவே மாறாது. எந்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் நோய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் தானாகவே
உருகுகிறது, அவருடைய மனது இறங்குகிறது. ஐயோ, நான் படைக்கப்பட்ட, நான் சிருஷ்டித்த என்னுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையிலே, இந்த நோயிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே, ஆகவே இவனை நான் குணமாக்க வேண்டும், இவரை நான் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தானாக முன் வந்து குணமாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். 4 சுவிசேஷத்திலே வாசித்து பார்த்தால் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை நோக்கி வந்தவர்கள் ஒருவர் கூட சுகமாகாமல் போனதே கிடையாது. சுகத்துக்காக இயேசுவின் இடத்திலே வந்ததில் ஒருவர் கூட 4 சுவிசேஷத்திலே ஒரு இடத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பதிவு பண்ணப்படவே இல்லை. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது எங்கெல்லாம் ஜனங்கள், யாரெல்லாம் ஜனங்கள், எந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை தொட்டார்களோ, சுகத்திற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டினார்களோ, ஒரு இடத்திலே பார்க்கும்போது ஒரு மனிதன் ரட்சிப்பை வேண்டி கூட இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் துக்கமுகமாக கடந்து சென்றான், அவன் ரட்சிக்கப்படாமலே கடந்து சென்றான். அப்படிப்பட்ட காரியம் கூட இருக்கிறதே தவிர, ஆனால் எந்த இடத்திலும் ஆண்டவர் ஒரு மனிதனை குணமாக்காமல் போகவே இல்லை. யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்து பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இந்த வார்த்தை 4 சுவிசேஷத்திலே மறுபடி வரும். அவரை தொட்டவர்கள் எல்லாரும் குணமாகினார்கள், அவர் எல்லாரையும் குணமாக்கினார் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த திமிர்வாதக்காரனுக்குள் விசுவாசம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தூக்கி கொண்டு வந்தவர்களை பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் இது உனக்கு நடக்கும் என்று சொல்லி அந்த அவிசுவாசத்தை நீங்கும்படி ஆண்டவர் செய்து அவர்களை விசுவாசிக்க வைத்து அவர்களுக்கு அவர் சுகம் கொடுத்தார். ஒரு இடத்திலும் கூட ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை சுகமாக்காமல் அனுப்பியதாக வேதத்திலே எழுதப்படவே இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர்களை விட்டு நீங்கும்படி நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் அந்த மக்களுக்கு அவர்களை விட்டு நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். காரணம் வேதம் சொல்லுகிறது, அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் சிலுவையிலே நம்முடைய எல்லா விதமான நோய்களை அவர் சுமந்திருக்கிறபடினால் இயேசு இந்த அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் இன்னும் சிலுவையை சுமக்கவில்லை. அவர் சிலுவையை சுமப்பதற்கு முன்பாகவே அநேகர் அவரை தேடி வந்த எல்லாருடைய நோய்களையும் அவரால் குணமாக்க முடியும் என்றால், இன்றைக்கு இயேசு சிலுவையை சுமந்து சிலுவையில் எல்லா நோய்களையும் சுமந்து எல்லா பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற அவரால் எல்லா நோய்களையும் எல்லா பலவீனங்களையும் நீக்கி அவர் நம்மை சுஸ்தமாக்குகிறார். நம்ம எல்லாரும் அறிந்த பகுதியான சங்கீதம் 103 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி நாம் எப்படி சொல்லுகிறோமோ அதே போல், ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்காக அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார், எல்லா மனிதர்களையும்காகவும் அவர் சிலுவையை சுமந்தார், எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் எப்படி நம்புகிறோமோ அதே போல்தான் இன்னொரு காரியம், அவர் எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார்.
எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ அதே போல் எல்லா மனிதர்களும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த சங்கீதத்தில் சொல்லும்போது அவர் முதலாவது என்ன செய்கிறார் என்றால், உன் அக்கிரமங்கள் எல்லாம் ஒன்று கூட விடாதபடி, எவ்வளவு கேவலமான அக்கிரமமா இருந்தாலும், எவ்வளவு கடுமையான பாவங்களா இருந்தாலும், எவ்வளவு அகோரமான பாவங்களா இருந்தாலும், எவ்வளவு அருவருப்பான பாவங்களா இருந்தாலும், அந்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிறார். அதோடு கூட நிறுத்தி விடாதபடி அவர் சொல்லுகிறார், உன் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குகிறார். உன் நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், எல்லா நோய்களும் நம்முடைய சரீரத்தில் விட்டு நீங்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் சந்தோஷமாய் ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு சுகமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு நாளும் நாம் பயப்படக்கூடாது. ஒருவேளை மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை சீஷர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். சீஷர்களால் அந்த பிசாசு பிடித்த மகனுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. இயேசு சுகம் கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் தனித்திருக்கும் பொழுது அந்த சீஷர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, ஏன் எங்களால் அந்த பிசாசு துரத்த முடியவில்லை என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு ஒன்றும் போகாது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ஜெபித்தும் நோய் குணமாகவில்லை என்றால், ஒருவேளை நாம் கேட்டும் இன்னும் அந்த பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கவில்லை என்றால், இன்னும் நம் ஆழத்திற்கு நாம் செல்ல வேண்டும், இன்னும் நாம் ஆண்டவரோடு உறவாட வேண்டும், இன்னும் நான் உபவாசத்தோடு நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், இன்னும் நான் விசுவாசத்திலே வல்லவனாய் இருக்க வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் விட்டு கடவுள் என்னையெல்லாம் சுகமாக்க மாட்டார் என்று சொல்லி இதோடு நாம் வாழ பழகி கொள்ளணும் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் நம்மை குணமாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுகமாக்க விருப்பமுடைய தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே என்னை குணமாக்க உம்மால் முடியும், உமக்கு சித்தம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆண்டவருக்கு சித்தம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி நாம் இப்பொழுது என்ன பார்த்திருக்கிறோம்? நாம் சுகமாக இருப்பது ஆண்டுடைய சித்தம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். ஆகவே எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி கேட்பது அவருக்கு சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக 100% நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் நாம் அவரை குறித்து வைத்திருக்கிற தைரியம். என்ன தைரியம் இருக்கிறது? இந்த நோய் குணமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆகவே இந்த நோயை போராடி நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் நாம் அவரை குறித்து நாம் வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்வதென்றால் ஒரு தைரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவரை நோக்கி விடாமல் நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி நமக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய சரீரத்திலே அந்த சுகம் இருப்பதற்கு, அந்த நோய் இருப்பதற்கு அனுமதி நாம் கொடுக்கக்கூடாது. நாம் அந்த நோய்களை கடிந்து கொள்ள வேண்டும். அந்த நோய்களை நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் துரத்த வேண்டும். ஐயோ, இந்த ஹார்ட் அட்டாக் இனி என் சரீரத்திற்கு வருவதற்கு அனுமதியே இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பெற்ற உங்களுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி, இந்த பரிசுத்த ஆலயத்திலே, இந்த தேவன் தங்கும் இந்த ஆலயத்திலே, பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற என்னுடைய சரீரமாகிய ஆலயத்திலே நோய்களுக்கு, பிசாசு கொண்டு வருகிற எந்த விதமான நோய்களுக்கும் இடமே இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்தி அந்த பிசாசை நாம் துரத்த வேண்டும். நீங்கள் வேதத்தை அநேக இடங்களில் வாசிக்கும் பொழுது பிசாசு துரத்தின பண்ணுற உடனே அந்த ஸ்பிரிட்,
அந்த அசுத்த ஆவி போன உடனே அந்த நோய்கள் குணமாகிறதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே அசுத்த ஆவி சில விதமான நோய்களை மனிதனுக்குள் கொண்டு வருகிறது. அந்த நோய் குணமான உடனே, அந்த அசுத்த ஆவி போன உடனே அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் கூட விடாதபடிக்கு எல்லாரையும் குணமாக்குகிறவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சுற்றி திரிந்தார். எப்படி சுற்றி திரிகிறார் என்றால், அசுத்த ஆவிகளை துரத்தி துரத்தி சுற்றி திரிகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனத்தின் மத்தியிலே, ஏதோ ஒரு நோயின் மத்தியிலே, ஒருவேளை கேன்சர் 4th ஸ்டேஜ் என்று சொல்லிவிட்டார்கள், டாக்டரால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், மருந்துகளினால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் வேத வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் நமக்கு நல்ல ஔஷதம் என்று சொல்லி, அந்த ஔஷதமான அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க அது நமக்கு நல்ல பலனை தருகிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை யாராவது இந்த மாதிரி தான் ஒரு நோய் பாதியிலே போயிட்டான் இப்படிலாம் யாராவது பேசினா அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் திரும்பி பாருங்கள், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை பார்த்து பார்த்து விசுவாசத்தை வர வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிற நோய்களை காட்டிலும் அதிக பலவீனமாய் இருந்த, அதிக கொடூரமாய் இருந்தவர்கள் எல்லாம், மரணத்தின் விளிம்பிலே சென்றவர்கள், ஏன் மரணத்திற்குள் சென்றவர்களையும் ஆண்டவர் மீண்டும் உயிரோடு எழுப்பி, மீண்டும் ஆண்டவர் அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு குணமாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த காரியங்கள் எல்லாம் ஏராளமான சாட்சிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே அதை மீண்டும் 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 அதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட செய்திகளை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இப்படிப்பட்ட சுகமளிக்கிற பிரசங்கத்தை மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவான ஒரு சித்தம் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. என்ன சத்தியம்? வேதம் சொல்லுகிறது, இயேசுதான் அந்த சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு நம்மை சுகமாக்குவார் என்பதுதான் அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் சுகம் அளிக்கிற ஒரு ஆண்டவர். நாம் எந்த பலவீனங்களிலே அகப்பட்டிருந்தாலும், எந்த நோய்களிலே அகப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்றவர்களாக இருந்தாலும், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய அருமையானவர்கள் மரணத்தின் போராட்டத்து பிடியிலிருந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது எனக்கே இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களிலே இதெல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ், நம்முடைய தாய்க்கு இருக்கிறது, தகப்பனுக்கு இருக்கிறது, நம்முடைய தாத்தாவுக்கு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் பரம்பரை நோய், இதெல்லாம் தடுக்கவே முடியாது, இது கண்டிப்பாய் தீரும் என்று சொல்லி அறிவியல் சொல்லலாம். ஆனால் என்னுடைய சரீரம் அதற்கு விலக்காய் இருக்கிறது. காரணம், எனக்குள் பரிசுத்த இரத்தம் ஓடுகிறது, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே எனக்குள் எந்த வியாதியும் வருவதற்கு உரிமையே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதையும் மீறி அந்த நோய் வரும்பொழுது அந்த நோயை கடிந்து கொள்ளுங்கள், அந்த நோயை துரத்துங்கள். அந்த நோயின் பெயரை சொல்லி அதை இயேசுவின் நாமத்தில் என்ற சரீரத்தை விட்டு நான் அகற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த நோய் போய்த்தான் ஆக வேண்டும், அந்த அசுத்த ஆவி போய்த்தான் ஆக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்திலே வேதம் சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஏராளமான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சுகமாக்குகிறார் என்று சொல்லி சில வாக்குத்தத்த வசனங்களை நான் படித்துவிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். வேதத்திலே சுகத்தை குறித்து பேசுகிற சில வாக்குத்தத்த வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மல்கியா 4:2 சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை
அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி உபாகமம் 7:15 சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ண விடாமல் தடுப்பார் என்று சொல்லி ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி எரேமியா 33:6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதம் 99:10 சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி சங்கீதம் 105:37 சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி சங்கீதம் 103:3-5 நாம் வாசித்தபடி அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லி யாத்திராகமம் 23:25 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவைகள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 30:17 சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி ஓசியா 6:1 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5:14-15 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி எரேமியா 7:14 சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்று சொல்லி ஆபகுக் 3:19 சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய சரீரங்களை நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 41:3 சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று இயேசு சொல்லுகிறார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியா 8:10 கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் முதிர் வயதில் இருக்கலாம், கர்த்தர் முதிர் வயதில் உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை பாருங்கள். சங்கீதம் 71:9 முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமலும் இதும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் செய்கிறான். சங்கீதம் 71:18 இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயதும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபம் செய்கிறான். சங்கீதம் 92:15 சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஏசாயா 46:4 சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 34:7 சொல்லுகிறது, மோசையை குறித்து அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குன்றி போகவும் இல்லை. ஊழியக்காரர்களை குறித்து பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:19-20 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:2 கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது. 35:27 சங்கீதம் தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விரீர், உம்முடைய பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 135:14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர்கள் மீது பரிதாபப்படுவார் என்று சொல்லி இப்படி ஒரு சில வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் குறித்து கொள்ளுங்கள், இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லுங்கள், இந்த வாக்குத்தத்த வசனங்களை
அறிக்கை செய்யுங்கள். இந்த வாக்குத்தத்த வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்கள் வாயிலிருந்து பேசிக்கொண்டே இருங்கள். வாயை திறந்து இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். மனதிற்குள்ளாக மாத்திரமல்ல, வாயை திறந்து இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனத்திலே, அவர் எந்த வார்த்தையை அவர் பேசுகிறாரோ அந்த வார்த்தை வெறுமனே அவரிடத்தில் திரும்பாது. நான் என்ன காரியத்திற்காக அந்த வார்த்தையை அனுப்பினேனோ அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை வாக்குத்தத்த வசனங்கள் எதற்காக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவேளை எந்த இடத்திலே இருந்து, எந்த நிலையிலே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் நீங்கள் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். வேதம் சொல்லுகிறபடி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் இப்பொழுது சுகத்தை கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சுகமளிக்கிற தேவன் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீர் நாங்கள் வியாதியாய் இருப்பது உமக்கு சித்தமல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் வியாதியாய் இருப்பது நீர் எங்களுக்கு கொடுத்த தண்டனையோ நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற சித்தமோ அல்ல என்பதை தெரிந்து கொள்ளும். இந்த வியாதியாய் இருப்பதற்கு காரணம் எல்லாம் பிசாசானவன். அவனே இந்த நோய்களுக்கெல்லாம் காரணமாய் இருக்கிறவன். ஜனங்களை அழிய வேண்டும் என்று சொல்லி காரணமாய் இருந்தவன். நாங்கள் அழிய வேண்டும், எங்களுக்கு கொடுமை நடக்க வேண்டும், நாங்கள் திண்டாட வேண்டும், நாங்கள் அல்லாட வேண்டும், எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நசுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பொல்லாத நோய் எங்களுடைய சரீரத்திற்கு இந்த கொடுமையான பிசாசானவனால், இந்த திருடனால் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிலுவையிலே நீர் பிசாசை ஜெயித்தி தகப்பனே. அவனுடைய தலை நசுக்கப்பட்டது தகப்பனே. ஆண்டவரே, அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே உரிந்து கொண்டே தகப்பனே. அவனை வெளியரங்கமான கோலமாக்கி ஆண்டவரே அவன் மீது சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீரே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தீர் என்று சொல்லி, நீரே எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தீர் என்று சொல்லி, உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களை சுகமாக்க வேண்டும் என்பதற்காகவே நீ சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திலே அந்த தழும்புகள் இருக்க எங்கள் சரீரத்திலே இந்த நோய் இருப்பதற்கு அதிகாரமே இல்லையே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த நோயா இருந்தாலும், ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த நோயா இருந்தாலும், ஆண்டவரே, அது ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், ஆண்டவரே, அது ஒரு கேன்சர் நோயா இருக்கலாம், ஆண்டவரே, அது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோயாக இருக்கலாம், ஆண்டவரே, அது கிட்னி சம்பந்தமான நோயாக இருக்கலாம், அது மூளையிலே சம்பந்தப்பட்ட நோயா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்திலே கட்டி வந்ததா இருக்கலாம், ஆண்டவரே, ஐயோ லிவருடைய பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவரே, குடல்களுடைய பிரச்சனையா இருக்கலாம், ஆண்டவரே, கைகளிலே கால்களிலே உள்ள பிரச்சனையா இருக்கலாம், நரம்புகளிலே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், இரத்தத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கண்களிலே பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவரே, மூக்கிலே பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவரே, வாயிலே நாக்கிலே பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவரே, முதுகு தண்டிலே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவரே, ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனையாக இருந்து ஆண்டவரே வீல் சேர்ல கூட பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே, ஒருவேளை வெரிகோஸ் வெயின்ல சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நரம்பு மண்டலங்களை பாதிக்கிற ஒரு காரியமாக ஒரு நோயாக இருக்கலாம். ஆண்டவரே, எந்த நோயா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. அந்த நோய்கள் அந்த சரீரத்திலிருந்து நீங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே, அந்த நோய் அந்த சரீரத்தில் இருப்பதற்கு அனுமதியே இல்லை என்பதை நாங்கள் அறிவிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே, நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்பதை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சுகப்படுத்துவீதாக, ஆண்டவரே, நீ சுகப்படுத்துவீதாக. இப்பொழுது நாங்கள் நீ சொன்ன வசனங்களை எல்லாம் நான் அறிக்கை செய்திருக்கிறேன் அப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நான் வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே, சொல்லி இருக்கிறீரே அப்பா. அன்றைக்கு எசேக்கியேலுடைய ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களிலே நான் 15 வருடம் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நீ சொன்னது போல, இதோ இந்த கிரேஸ் டிவி ஒரு தீர்க்கதரிசன செய்தியாக அவர்களுக்கு கடந்து போகட்டும். அவர்கள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய ஆயுசு நாட்கள் கூடட்டும் இயேசுவின் நாமத்திலே. இன்று 4 நாட்கள் நாள் குறித்து விட்டார்கள்.
ஐயோ, என் கணவன் உயிர் பெறுவதற்கு வழியே இல்லையா ஆண்டவரே, குடல் முழுவதும் அழுகி போய்விட்டதே, குடித்து குடித்து எல்லாம் அழிந்து போய்விட்டதே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். அப்பா, பரிபூர்ண சுகத்தை இந்த மக்களுக்கு நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இனி உம்முடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் சுவாமி, உம்முடைய சுகத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்ததிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஔஷதமாக, அது நமக்கு பலனை கொடுத்து நிச்சயமாகவே நீங்கள் சுகத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து இந்த கிரேஸ் டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கிரேஸ் டிவிக்கு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் கொடுங்கள். இந்த கிரேஸ் டிவிக்காக நீங்கள் தினமும் ஜெபம் செய்யுங்கள். இந்த கிரேஸ் டிவியோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்வதற்கு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.